கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரம தகப்பனே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட வேத வாக்கியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் அதனுடைய இரகசியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுடைய மனக்கண்களையும் செவிகளையும் திறக்க வேண்டும் என்றும் நாங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இன்று காலையில் நம்ம வாசிக்க கேட்ட சுவிசேஷத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு காரியம் நடந்தது. அது என்ன என்றால், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். கை விளங்காதவனுடைய ஒருவனுடைய கையை குணமாக்கினார். அது விசுவாசத்தினால் உண்டாக்கப்பட்டது, கர்த்தருடைய கிருபையினாலே செயல்பட்டது. ஆகையினாலே சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் தனித்து கேட்டார்கள், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், பெருக பண்ண வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். இன்று கூட நாம் கூட விசுவாசத்தை பற்றி பேசுவோம். விசுவாசமாக இருங்க, ஹேவ் ஃபெய்த். ஆனால் விசுவாசம் என்னன்னு கேட்டால் சொரிஞ்சே சொட்டையாயிருச்சு. விசுவாசம் என்பது என்னன்னு கேட்டால், நம்புகிறதின் மேல் உறுதியாக இருக்கிறது. அது ஒன்று. That is, what is faith? Faith is the believing that has been delivered to you. உங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட வேலை நீங்கள் நம்புகிறது தான் விசுவாசம். அது ஒரு பாகம். That's one part. அதை தான் நீங்கள் தீமோத்தேயுவில் வாசித்தீங்க. நான் கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டதே உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அதை நீ நம்பு. அது நம்பர் 1. அதுதான் அது விசுவாசன்றது நம்மிடம் ஒப்புவிக்கப்பட்டதை நம்புகிறது. அது ஒரு பாகம். 2வது பாகம் தான் ரொம்ப முக்கியம். அது இல்லை, 2வது அந்த ஒப்புவிக்கப்பட்டவைகளுக்குடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் வித்தியாசம். அந்த ஒப்புவிக்கப்பட்டவைகளுக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு சொன்னார், நான் பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன், என் பிதா என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடந்தது. நாமும் அந்த மாதிரி செயல்பட வேண்டும். அது ரொம்ப வேண்டியதில்லை. ஒரு கடுகளவு அந்த மாதிரி நம்ம செஞ்சால் கூட நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? பலனை கொண்டு வரும். நம்ம முதல் பாகத்தை நம்பி இருக்கிறோம், 2வது பாகத்தை செய்கிறதில்லை. அதுதான் பிரச்சனை. மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறதில்லை. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறந்தால் அவனுக்கு மறு கன்னத்தில் கொடு. கரெக்டா? அப்படி தான் செயல்படுறோம். நம்ம வாசிக்கும் போது நம்ம அப்படி தான் மறு கன்னத்தை காட்டுன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம மனசில் வாசிக்கிறது மறு கன்னத்தில் கொடு. தமிழில் சொல்லுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தாலும் பைபிளில் பூனையே இல்லை, அப்புறம் எங்கே காலம் வருது? பைபிளில் சொல்லப்படாத ஒரு பிராணி பூனை. பூனை பிரசங்கத்தை ஒரு நாள் வாங்க நான் பண்ணுறேன். கழுதை பிரசங்கம், பூனை பிரசங்கம், அப்படி நிறைய பிரசங்கங்கள் இருக்குது. அதனால தான் ஆண்டு பூனை இப்போ பைபிளுக்குள்ளே விடலை. அது என்னதுன்னா, நீங்கள் ஒன்று நாள் என்னை கூப்பிட்டு அது பிரசங்கத்தை கேட்கணும். அப்போது நம்மளுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்றால் 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்புவிக்கப்பட்டவைகளை நாம் நம்ப வேண்டும், நாம் நம்பர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் இதை செய்தால், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதை செய்தால் என் பிதா உங்களில் பிரியமாய் இருப்பார். If you do what the Lord has delivered to us. அதான் அவர் சொன்னார், என்னை பார்த்து
என்னது சொல்கிறது, என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் ரட்சிக்கப்படுகிறதில்லை, நான் சொல்லுகிறபடி செய்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த கடுகளவு விசுவாசம் வேணும்னா, இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் த ஃபெய்த் தட் த சைஸ் ஆஃப் அ மஸ்டர்ட் சீட், தென் யூ மஸ்ட் டூ வாட் ஜீசஸ் டோல்ட் யூ டு டூ. ஆல்ரைட், செய்யணும். கடுகளவு விசுவாசம் வேணும்னா ஆண்டவர் சொன்னதை செய்யணும். அப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ என்ன இல்லைங்க, நேரம் படிக்கிற காலத்தில் கபிலர்னு ஒரு தமிழ் புலவர் இருந்தார். அவர் சொன்னார், மனிதனுக்கு வயது 100 அல்லதில்லை, இளமையில் 5 ஆக்க இளமையில் 3 நீங்கும், இரவில் தூயினாலும் 50 நீங்கும், ஆக 70 போக நீக்கி இருப்பது 30, அவற்றில் இன்புறும் நாளும் சில, துன்புறும் நாளும் பல, ஆதலால் ஒன்றே செயல் வேண்டும், ஒன்றும் இன்றே செயல் வேண்டும், இன்றே நன்றே செயல் வேண்டும், எப்போதாகியும் கூற்றுவன் வருவான், அவன் பொருளோடும் புகழோடும் போகான், ஒரு கனவும் தரியான் திருக்கணாளன் அப்படின்னு முடித்தார். என்ன சொன்னேன்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியாது. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டா ரொம்ப சின்னாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா அவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் எல்லாம் சொன்னாருங்க, அவர் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு டைமே இல்லை. ஏன்னு கேட்டால் இளமைனா 5 வயசு மட்டும், ஆக்கிழமைனா அடுத்த 15 வருஷம் படித்தோம். அப்புறம் ராத்திரி தூக்கத்தில் பாதி போயிடுது வாழ்க்கை வாழ்நாள். மிச்சம் 30 வருஷம்தான் இருக்குது. அதில் கல்யாணம் கட்டி கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறது. அப்புறம் மாமியார் சண்டை, மாமனார் சண்டை, மச்சான் சண்டைன்னு போட்டு பிள்ளை இதுன்னு போட்டு 30 வருஷத்தில் அவ்வளோதையும் அனுபவிச்சுருவான். என்னைக்காவது ஒரு நாள் சாவு வரும். அவன் ஒரு கணம் தெரியான், காசு கொடுக்குற நாளைக்கு வான்னு சொன்னால் வரமாட்டான். ஐயா நீ நல்லா இருக்கிறான்னு சொன்னாலும் எவ்வளோ போக மாட்டான். அதனால் ஒன்றே ஒன்று செய்ய, அது இன்றைக்கே செய்ய, அதுவும் நன்றே செய்ய, அதாவது கர்த்தரை விசுவாசி. தெரிஞ்சதுங்களா? நேரம் இல்லைங்க, ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் நேரம் கொடுக்குறார். நீதி பேர் என்ன பிரசங்கியில் போட்டிருக்கு இல்லையா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. படிக்கிறது ஒரு காலம் உண்டு, படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, வேலை செய்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, வேலை செய்யாமல் இருக்கிறது ஒரு காலம் உண்டு. இன்றைக்கு தங்க வட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், வேலை செய்யாமல் இருக்கிற காலம். இந்த காலத்தில் தான் நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம். ஏன்னா வேலையே இல்லைல்ல. எவ்வளோ நேரம் தான் டிவியில் பார்க்குறது, திருப்பி திருப்பி அதே படத்தை போடுறான். ஃபுட்பால் பார்த்தாலும் எரிச்சல் தான் வருது. ஏன்னு கேட்டால் நம்ம பாட்டு எப்பவும் தோற்று தான் போகுது. பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம வளர்ந்து நினச்சிட்டா 65 வயசு ஆயிடுச்சு. இப்போல்லாம் 65 வயசு மட்டும் வேலை செய்கிறாங்க, சில பேர் 80 வயசு மட்டும் வேலை செய்கிறாங்க. ஆனால் கேட்டால் சார் நோ டைம், ஐ ஹவ் நோ டைம், ஐ எம் வெரி பிஸி. 55 ரிட்டையர்மெண்ட் கொடுத்தான், அப்பவும் பிஸி. 60 கொடுத்தான், அப்பவும் பிஸி. கடைசியில் எப்போ பிஸினா செராஸ் போனால் தான் இப்போ ஃப்ரீயாக இருப்போம் போல். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், இந்த மாதிரி ஒரு 60-65 வயசு இருக்கும். டாக்டர் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் 11 மணிக்கெலாம் படுக்க போயிடுவேன், 10-11 மணிக்கெலாம். ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிடுறேன். அது பிறகு எனக்கு தூக்கமே வர்றதில்லைன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. நீங்கள் பேர் பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி இருக்க. ஆமாம், நான் வந்து மெதடிஸ்ட் WMC தான் போகிறேன். DUMC. ஸோ அவர் சொன்னார் வெரி குட். நான் சொன்னேன், உங்கள் பாதிரியார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா 3 மணிக்கு காலைக்கு பிறகு தூங்க முடியலாம் என்ன செய்கிறதுன்னு? சொல்லலையேனாரு. நான் பாதிரியாராக சொல்கிறேன், டாக்டராக சொல்லலை, ஜெபம் பண்ணு. ஏன்னா வேதத்தில் போட்டிருக்கு, நான் என் படுக்கையில் படுத்து உம்மை நான் நினைத்து கொண்டிருப்பேன், உண்மை தியானம் பண்ணுவேன். 3 மணிக்கு யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க, பிசாசு கூட வரமாட்டான் தெரியுமா? ஏன் தெரியுமா? தமிழில் சொல்லுவாங்க, பிசாசு ராத்திரி 12 மணிலேருந்து 3 மணி மட்டும்தானா. 3 மணிக்கு சாவல் கோவணும்னு அவன் போயிடுவானா. இப்போ இவர் எந்திரிச்சிட்டாருன்னா இவர் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். எத்தனை நம்ம செய்கிறோமா?
மெதுவாக யாருக்கும் தெரியாமல் கொண்டாட்டியெல்லாம் எழுப்பக்கூடாது, வெளியே வந்து கீழே வந்து டிவியை மெதுவாக வச்சு மிட் நைட் ஷோ இல்லை பைபிள் வாசிக்கலாம். அதை செய்கிறதில்ல. ஆண்டவர் கொடுக்குறாருங்க நம்மளுக்கு டைம். இந்த காலத்தில் நம்மளுக்கு நேரம் கொடுக்குறாரு. ஆண்டவர் மேலே நேரம் இல்லைன்னு சொல்ல முடியும். கேன் நாட் பிளேம் காட் ஃபார் நாட் கிவிங் யூ டைம். He gives you time at the right time. When do you pray? Earnestly when do you pray? ஜெபத்தில் ஆரம்பித்தா எல்லாம் நல்லா முடியும். ஜெபத்தில் ஆரம்பிக்கலைன்னா எதுவுமே முடியாதுங்க. பாருங்க, வேதத்தில் 100 வசனம் போட்டிருக்கு விசுவாசத்தை பற்றி. இதை நல்லா கவனித்து கொள்ளுங்க. பிசாசுகள் கூட இயேசுவை என்னன்னு சொல்லி நம்பினாங்களாம். நீர் தேவகுமாரன் இஸ்ரவேலின் உன்னதர்னு சொல்லி நம்பினாங்க. ஆனால் பிசாசா போயிட்டாங்க. ஏன் ஆண்டவர் சொன்னதை செய்யலை. இப்போ ஆண்டவர் சொன்னதை செய்யாத வரைக்கும் நம்ம எந்த கேங்கில் இருக்கிறோம் நீங்கள் யூகித்து கொள்ளுங்க. You see, even the demons believe God. Bible says that, பேய்களும் தேவனை நம்பி நடுங்குகின்றன. அப்போ நான் நம்புறதுனால விசுவாசம் வராது. பிசாசு என்ன செய்யலை? ஆண்டவர் சொன்னதை செய்யலை. நம்மளும் ஆண்டவர்னா சொன்னதை செய்யலைனா, if we don't believe what God has told us to do, even if we believe, it's no point. We don't belong to that group of angels, we belong to that group of demons. சிம்பிள். அதுக்கு தான் அல்ஜிப்ரா சொல்லி கொடுத்தான் ஸ்கூலில் படிக்கும்போது. அல்ஜிப்ரா படிச்சிருக்கீங்களா? A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. ஃபார்ம் 1ல சொல்லி கொடுப்பாங்க. அது முடித்த பிறகு QEDன்னு எழுதுவோம். அந்த சால்வ் பண்ண பிறகு அந்த அல்ஜிப்ராவை குவைட் ஈஸிலி டன் அப்படின்னு சொல்லி போடுவோம் வாத்தியாருக்கு இது பண்ணுறதுக்கு. எதுக்கு அல்ஜிப்ரா சொல்லி கொடுத்தாங்க? வாழ்க்கையில் உபயோகப்படுத்துறதுக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு காரியம் சொல்லி 3வது காரியம் சொல்லும்போது அதை நம்ம என்ன செய்யணும்னா பகுத்தறிவுனால இது பண்ணணும். வழக்காட மரங்கள் கம் அண்ட் ரீசன் வித் மீ, லாஜிக் யூஸ் பண்ணுங்க ஆண்டவர் சொல்கிறாரு. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது டோன்ட் யூஸ் யுவர் பிரெயின், யூஸ் யுவர் ஹார்ட். அது ராங் டீச்சிங். பைபிள் என்ன சொல்லுதுன்னா யூஸ் யுவர் பிரெயின், நாட் யுவர் ஹார்ட். டோன்ட் கோ ஆன் இமோஷன், கோ ஆன் ரீசன். என்னோட வழக்க கம் அண்ட் ரீசன் வித் மீ. ஆண்டவர் சொல்ற கம் அண்ட் ரீசன். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறது என்ன தெரியுமா? டோன்ட் யூஸ் யுவர் பிரெயின். ஐயா, நான் டாக்டர் சொல்கிறேன், அனட்டமியில் ஹார்ட்னா இங்கே தானே இருக்குது. இந்த எலும்பு தான் வீக்கான எலும்பு பாடியிலேயே. இது இம்பார்ட்டன்ட்னா இதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? நல்ல ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கணும். நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குது இது மூளையை சுற்றி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை தான் இருக்கணுன்ட்டு அதனால் கொஞ்சம் உபயோகப்படுத்தணுங்க. மூளையை கொஞ்சம் உபயோகப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னதெல்லாம் நியாயமானது, நேர்மையானது. அது நம்ம உபயோகப்படுத்த சொல்கிறாரு. ஓசியாவில் சொன்னார், என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள், அதனால் அவருடைய பிள்ளைகளை நான் மறந்தேன். In Hosea it is written, I have written the greatness and the glories of my words and given to them, but they did not consider them to be worthy. Therefore I have forgotten their children. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க, கடவுளை நம்புவாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறபடி செய்கிறதில்ல. அப்புறம் சொல்கிறாங்க, என் பிள்ளை சரியாக படிக்கலை, என் பிள்ளை சரியாக இல்லை. என்ன சரியாக இல்லை, சரியாக படிக்கலைன்னா என்ன விஷயம்? அங்கே ஏதோ சம்திங் ப்ராப்ளம். அதுதான் ப்ராப்ளம். நீ செய்யலை, நீ வேதத்தை படிக்கலை. நீ வேதத்தோட பிள்ளை பிறந்த உடனே இந்த காலத்தில் நம்ம பேர பிள்ளைங்களை நம்ம தான் பார்த்துக்கிறது. நான் பார்த்தேன் முதல்ல முத்தையா சிம்சன் பேத்தியை தூக்கிட்டு போனதை. அவர் என்ன பாட்டு சொல்லி கொடுப்பார்னு நினைக்கிறீங்க? பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி ஊல், இதுதான் சொல்லி கொடுப்பாங்க. என்னைக்காவது இஸ் ஃபேக்டில் எல்லார் வீட்லேயும் இதான். நான் போகும்போது என் வீட்லேயும் அதுங்க தான். அது முதல்ல சொல்லணும். 1 தெய்வம் 1, 2 வேதம் 2, பழைய ஏற்பாடு புதுப்பு 3 முற்பிதாக்கள் 3, 4 சுவிசேஷம் 4, 5 இயேசுவின் காயங்கள் 5, 6, 7, 8க்கெல்லாம் நேரம் இல்லை. அர்த்தம்
அது சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்புறம் இப்போ அதோட ஐபேடு அதில் போட்டு விட்டுருவாங்க. இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, சின்ன வயசில் 5 வயசுக்குள்ள பட்ட பிள்ளைங்களுக்கு ஐபேட் மோர் தென் 20 minutes கான்ஸ்டன்டாக படித்தா இட் அஃபெக்ட்ஸ் த பிரெயின். பாருங்கள் நம்ம எப்படியெல்லாம் இதை மறந்துட்டோம். அப்போது விசுவாசம் வளர வேண்டும் என்றால் நம்ம ஒப்புவிக்கத்தை நம்ப வேண்டும். ஒப்புவிக்கப்பட்ட காரியங்களினுடைய சட்டத்திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். நேரம் இல்லைன்றதுக்கு கொடுத்துட்ட ஒரு எக்ஸ்கியூஸ். ஒன்றுன்னு வயதான கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை 2 காரியம் அவங்களுக்கு முக்கியம். ஒன்று ஆவிக்குரிய காரியம், ஜெபம் பண்ணலாம். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கீப் ப்ரேயிங். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்தீங்கன்னா ஆதி சபை கூடி ஜெபம் பண்ணினது ஆண்டவர் கூட்டி கொண்டு சேர்த்தாராம். ஒரு ஜப்பானிய தியாலஜன் சொன்னார், இப்படி சொன்னார் இங்கிலீஷில். ஜப்பனீஸ் தியாலஜன் சேன், preach the gospel, if necessary use words, if absolutely necessary use words. Preach the gospel, if absolutely necessary use the words. நம்ம மாற்றிக்கிட்டோம், we use the words. பேசுறதுனால தான் மற்றவங்க. ஜபமும் நம்முடைய வாழ்க்கையும். Our life must be a witnessing life. They should know that you are a Christian. They should know that you are a Christian by your life, by your words, by your actions. They should ask you, are you a Christian by any chance? என்னைக்காவது கேட்டிருக்காங்களா உங்களை? Your workers, your friends கேட்டிருக்காங்களா? ஐயோ, நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் கிறிஸ்டியன், அதனால நான் தண்ணி போட மாட்டேன்னு. நம்மளை பார்த்து அவங்க கேட்கணும். உலகமே கிறிஸ்தவன் தண்ணி போட மாட்டான்னு தான் சொல்லுது. என்ன சொல்கிறாங்களா? என்ன அவன் கிறிஸ்தவன் சொல்கிறான் தண்ணி போடுறான். அப்போ ஹிந்துவான தண்ணி போடலாம், முஸ்லீம்லாம் தண்ணி போடலாம், ஆனால் கிறிஸ்தவன் போடக்கூடாதுன்னு கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கே தெரியுது. நம்மளுக்கு தெரியலையே. அப்போ வயசான காலத்தில் 2 முக்கியமான காரியம். ஒன்று ஆவிக்குரிய காரியம், ஜெபம் பண்ணுறது, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. ஜெபத் வல்லமை உள்ளது. ஜெபத்தினால் அநேக காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். வயசுக்கு ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுங்க. ரொம்ப சாப்பிட்டா அஜீரணம் ஏற்படும். இது எல்லாம் குறைக்கணும். அப்புறம் டேப்லெட்டை போட்டுருக்கிற வேண்டியது தான். ஏன்னா இப்போ எல்லாம் மாறிட்டாங்க. மனிதன் கர்த்தருடைய வாயில் அப்பத்தினாலும் கர்த்தருடைய வாயினால் புறப்படும் வார்த்தையினாலும் மாத்திரையினாலும் பிழைப்பான். எல்லாம் அப்படி தாங்க. சாப்பிட்ட பிறகு எல்லாம் டேப்லெட் போட்டு டக்கு. நான் இப்போ தான் மலாக்காவுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ட பிறகு அவன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி, நானும் தான், ஏன் மற்றவங்கள நானும் தான் 2 டேப்லெட் கொலஸ்ட்ராலுக்கு இதுக்குன்னு போட்டுக்கிறது தான், டயபெட்டிக் போட்டுக்கிறது தான். அப்போ 2வது பாகம் நம்முடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை நம்ம பேணி காக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்குற சரீரத்தை நம்ம பேணி காக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. உலகத்திலே இந்தியர்களுக்கு தான் இனிப்பு வியாதி, டயபெட்டிஸ் அதிகம். In the whole world, WHO has reported Indians have the highest percentage of diabetes. ஏன்னு கேட்டால், பேசிக்கலி we are very sweet people. யார் வந்தாலும் நம்ம ஏற்றுக்குவோம். எனக்கு டயபெட்டிஸ் சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸர் MV விஸ்வநாதன் அவர் சொன்னார், பிகாஸ் பேசிக்கலி வெரி ஸ்வீட். எவன் வந்தாலும் நம்ம இழிச்ச வாயன் எல்லாமே வெள்ளைக்காரன் அவன் ஊரில் அல்லூர் கூட்டுவான், இந்த ஊருக்கு வந்தால் துறை. ஸோ நம்ம சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். அவர் கொடுத்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். அதுக்கு வயசு காலத்தில் அது ஒன்று. 2வது ஆரோக்கியம் ஒன்று, 2வது பொருளாதாரம்.
அது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற பிரச்சனை வந்து இயேசு கிறிஸ்து காலத்திலேயே இருந்தது. என்ன பிரச்சனைன்னா, வயசான பிறகு பிள்ளை மேலே ரொம்ப அன்பு, சொத்தை எழுதி வச்சுருவாங்க, வீட்டை எழுதி வச்சுருவாங்க. வாரவளோ வந்தவனோ, ஏன் பையனும் பொண்ணும் இப்போ தான் ஈக்குவல் ஜெண்டராக இருக்கணும். வந்தவளோ வாரவனோ, மருமகனோ மருமகளோ, கொஞ்ச நாள்னு உங்கள் அப்பாவும் அம்மா இங்கே இருக்க பெரிய பிரச்சனையாக இருக்குது, கொண்டு போய் தள்ளிடுவோம் வெளியே, ஓல்ட் ஃபோக் ஹோம்ஸ். நேற்று ராத்திரி ஒரு 8 மணிக்கு ஒரு கலவர் வயசானவர் வந்தார், 80 வயசு. என்கிட்ட சொன்னார், ஐயா எனக்கு 50 வெள்ளி தான் இருக்குது, எனக்கு நீங்கள் 50 வெள்ளிக்குள்ளே மருந்து கொடுங்க. அவருக்கு சரியான நெஞ்சு சளி, கால் வேறு வீக்கம், கரப்பான், ஊசிங் எக்ஸிமா. சரி 2க்கும் மருந்து கொடுக்குறேன், எனக்கு தெரியும் 80 வெள்ளி வந்துடும் மருந்து காசு, பரவாயில்ல நான் மருந்து தரேன், பிரச்சனை இல்லை. உங்களை யாரையா கூப்பிட்டு வந்தேன்னு. யாரையா என்னை கூப்பிட்டு வர்றது ஏன் அப்படின்னு கேட்டேன். என் சொத்தை என் வீட்டை வந்தால் என் மருமகன் பேருக்கு மகன் பேருக்கும் மருமகன் பேருக்கும் எழுதி கொடுத்துட்டேன், ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு சொன்னாங்க, இப்போ என்னை அம்போன்னு விட்டாங்கன்னாங்க. நீ உன்னை யார் செய்ய சொன்னது? உயில்னு ஒன்று இருக்குது, வில்லுன்னு இருக்குது, உயில் எழுதி வை, இல்லை நீ பார்ட்னராக இரு, கேரண்டராக நீ போய் நிற்கலாமா? எனக்கு இந்த சொத்து இருக்கு என் பேரில், நான் கேரண்டர் நிற்கிறேன், அவன் கேட்ட முடியலன்னு. அப்படி இருந்தால் அவன் விரட்ட முடியாதுல்ல. இப்போ விரட்டிட்டால, இப்போ ப்ராப்பர்ட்டி அவங்க 2 பேருக்கும் போனோன்னு விரட்டிட்டால, காசு இல்லை ஒன்றுமே இல்லை, கூட்டு கூட வரல, யார் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டு வந்திருக்கிறான்னு. அவன் நான் குறைந்த மின்சி மலாய்க்கார பொண்ணு, அவள் சொன்னான் இதெல்லாம் 70 வெள்ளி ஆகும்னு. நான் என்ன சொன்னேன், இல்லை 50 வெள்ளி தான் சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன் இல்லை நானும் காசை, நான் சொன்னேன் பரவாயில்ல, நான் செய்கிறது இது புண்ணியமாக இருக்கட்டும், நீ இன்னொரு இடத்துல வேறு புண்ணியம் பார்த்துக்கோ, நீ கூட்டு வந்ததே புண்ணியம். அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. இது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே இருந்ததுங்க. இதை இயேசு கிறிஸ்து வந்து இதை பற்றியே பேசியிருக்கிறாரு. படிச்சிருக்கீங்களா? எல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்க. இதை இயேசு கிறிஸ்து சொன்னார வயசு காலத்தில். அதாவது நீ உன் தாய் தகப்பனுக்கு செய்ய காரியங்களை குர்பான் என்று சொல்லி ஆலயத்தில் கொடுத்துட்டீங்கன்னா, என் அப்பா அம்மாவுக்கு வேண்டிய எதுவுமே செய்ய வேணான்னு சொல்லிட்டீங்களே, இது வந்து ஆண்டவர் சொன்னதை அவமதிக்கிற, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக. 5வது கட்டளை தெரிஞ்சுங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? வாக்குத்தத்தம் உள்ள ஒரே கட்டளை அதுதான், மற்ற எதுக்கும் கட்டளை கிடையாது. நீ குடியிருக்கும் தேசத்தில் சுகித்து வாழ்வதற்காக, அதை எபிரேய மொழியில் வாசித்தீங்கன்னா அப்படிதான், நீ உனக்கு நான் கொடுக்க போகும் தேசத்தில் நீ சுகித்து வாழ்வதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக. லுக் ஆஃப்டர் them and honor them. அதுதான் அந்த மீனிங். அதை செய்யாதபடிக்கு பாதிரியார் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? பரிசேயர் பாதிரியார் ஒரு தொகையை எடுத்து கோயிலில் வச்சுட்டு குர்பான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை கண்டுக்க வேணாம். ஏன்னா கிழவிங்க இருக்கிறாங்களே, ரொம்ப பிரச்சனை. இப்போ நானே இருக்கிறேன், எனக்கும் என் மகனுக்கு 40 வயசு டிஃப்ரென்ஸு, அதனால பிரச்சனை. எப்படின்னா அவனுடைய ஐடியாஸ் வேறு, என்னுடைய ஐடியா வேறு, ஜெனரேஷன் கேப்புங்க. நான் பாட்டு கேட்கணுன்னா டிஎம் சவுந்தரராஜனை கேட்கணுவேன், அவன் பாட்டு கேட்குறதுன்னா சார் தான் போயன்ஸா பேயன்ஸா நான் இருக்கா இல்லையா? அப்போ கூட்டு வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை. அதனால தான் எல்லாரும் தனி கொடுத்தனம் பார்க்குறாங்க. ஆனால் வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சகோதரர் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு சுகமாக இருக்கிறது. கர்த்தருக்கு வந்து பேர பிள்ளைங்க கிடையாது, கர்த்தருக்கு எல்லாருமே பிள்ளைங்க. நானும் பிள்ளை, என் மகனும் பிள்ளை, என் பேரனும் பிள்ளை தான். அதனால் நாங்கள் கூடி வாழ்ந்தால் தான் ஆண்டவருக்கு சந்தோஷம். நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. சகோதரர் கூடி வாழ்வதுன்னா அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் முதல்ல அப்பா அம்மா பிள்ளை பேத்தி பேரன் தாத்தா பாட்டி ஒன்றா இருக்கிறது தான் கூடி வாழ்க்கிறது. இது ரொம்ப கஷ்டங்க இந்த காலத்தில். இதெல்லாம் ஃபேஷனபிள், நவ் இட்ஸ் ஃபேஷனபிள். அந்த காலத்தில் 4 தலைமுறை ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. மூத்த தாத்தா வீடு, 2வது தாத்தா வீடு, 3வது தாத்தா வீடு, 4வது தாத்தா வீடு, ஒன்றா இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க? அப்போ இந்த காலத்தில் முடியாதுங்க. தனியாக நான் பார்த்துருக்கேன், என் கண்ணாலே கல்யாணம் கூட கட்டல பையன், தனியாக ஃப்ளாட் எடுத்து இருக்கிறான். கேட்டால் கேன் நாட் ஸ்டே வித் ஓல்ட் ஃபெல்லஸ்லாம், கம் லேட் 11 o'clock 1 o'clock மேக் நாய்ஸ் நெக்ஸ்ட் மார்னிங்.
வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது? அப்போ நம்ம வந்து எப்படி வாழணும்னா, வயசாகும்போது கொஞ்சம் இதை யூஸ் பண்ணணும். தனியாக இருக்கட்டும், அது பரவாயில்ல. தமிழில் சொல்லுவாங்க, பகைத்தாலும் பக்கம் வைத்து பார். Even if you cannot get along, keep them near you. Don't discard them. Don't throw them out. எனக்கு சொல்லுவாங்க, செத்தாலும் பேச மாட்டேன்னு. செத்தப்பறம் நீ பேச மாட்டேன்னு எல்லாருக்கும் தான் தெரியுமா? சொல்லியிருக்காங்களா? நான் செத்தாலும் அவட்ட பேச மாட்டேன். நீ செத்தப்பறம் எங்கே பேச போகிற? அது அற்புதமாச்சு பேசுனா. எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. படுக்க வச்சுருக்கிறீங்க, பாதிரியார் பண்ணிட்டு இருக்காரு. அவன் மகன் கூட சண்டை. அவன் பார்க்க வந்தார். டே ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்டார்னா என்ன ஆகும்? பாதிரியார் மயக்கம் போட்டு விழுந்துருவார். யார் விழுந்தாலும் பாதிரியார் மயக்கம் போட்டு விழுந்துருவார். அதனால் வார்த்தைகள், the words which we use, அனுபவம் இருக்கும், அன்பு இருக்காது. we get angry very fast. வயசான பிறகு கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் வருது. என்ன செய்கிறது? ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு 16 வயசு பொண்ணுகிட்ட வந்து அவங்க அம்மா ரொம்ப கண்டிப்பாக நடந்தாங்களாம். இந்த 16 வயசு பொண்ணு சொல்லிச்சு அந்த அம்மாட்ட, என் வயசில் நீ என்ன பண்ண, அதனால தான் உனக்கு என் மேலே இவ்வளோ பயம்னு. ரெண்டு முக்கியமான காரியங்களோடு நீங்கள் வீட்டுக்கு போகணும் இன்றைக்கி. ஒன்று, விசுவாசம் நான் என்ன, அதை எப்படி பெருக்கிறதுனா செயல்படுறதுனால பெருக்கலாம். அதை நீங்கள் படிச்சிருக்கீங்க இன்றைக்கி. ரெண்டாவது, ஒரு சமயம் நீங்கள் 65 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வாக்கிங் போகணும். அதாவது நடக்கிறவனை விட உட்கார்ந்துருக்கிறவனுக்கு ஆயுசு ரொம்ப குறைவுன்னு சயின்டிஃபிக்கலாக இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நடக்கணும். ஆண்டவர் அதான் நடந்தாருங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் நடக்க தான் செஞ்சார். நம்ம தான் நடக்க மாட்டேங்கிறோம். நம்ம நடக்கிறோன்னா இப்போ ஒரே வழி எங்கே தெரியுமா? மால் தப்பானா தான். மெகா மாலில் போயிட்டு ஒரு சுற்றிட்டு வாங்க. ஆக்சுவலி வழி கூட தெரியாது. 2 மைல் 3 மைல். என் ஒய்ஃப் வந்து மார்க்கெட் போயிட்டு அன்றைக்கி வந்து சொன்னேன், டுடே ஐ வாக் 3 hours. முட்டி கூட வீங்கி போயிருங்க. கஷ்டப்பட்டு 3 hours யூ வாக்ட் அப் அண்ட் டவுன். ஐ சே இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட் அண்ட் குட் ஃபார் யூலாம். இட்ஸ் குட். நான் ஐயோ சொன்னால் அனுதாபப்படுவேன்னு நினச்சா போல். ஐ கங்க்ராச்சுலேட்டர். we never take care of our bodies. அதனால் விசுவாசத்தை வளருங்க, உங்கள் சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. மூன்றாவது முக்கியமானது, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மூதாட்டியாருடைய ஜெபம், வயதானவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. அவங்களுக்கு தான் காட்சி கொடுக்குறாரு. அன்னாள் ஒருத்தி இருந்தால் 7 வருடம் மட்டும் புருஷனோடு இருந்துட்டு 80 வருஷம் விதவையாக இருந்தால் அவள் ஆணையத்தை விடாமல் இங்கே அவருக்கு தான் ஆண்டவர் கையில் கொடுத்தாங்க. இன்னொரு மனுஷனும் இருந்தான். நீ இஸ்ரவேலின் ரட்சிப்பை காணாத வரைக்கும் சாக மாட்டான்னு உனக்கு இருந்தது. அவனுக்கு நன்றிச்சு. ஏன்னு கேட்டால் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெபமே ஜெயம். ஜெபமே ஜெயம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வயசாயிருச்சுன்னு கவலைப்படாதீங்க, முடி குட்டிருச்சுன்னு கவலைப்படாதீங்க, சொட்டை விழுந்ததுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா பெரிய தீர்க்கதரிசி, ரெட்டிப்பான எலியாவோட ரெட்டிப்பான ஆவி பெற்றவன் வந்து மொட்டை தலையன் எலிசா. ஸோ அதனால் இதெல்லாம் கவலையே படக்கூடாது, கவலையே பட வேண்டாம். அதனால் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்கியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இஸ்ரவேல் தேசமானது, எருசலேமானது பாழாக்கப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாலும் அங்கே ஜெபித்த தானியேலின் மூலமாக, நெகேமியா மூலமாக, எஸ்ரா மூலமாக உம்முடைய எருசலேம் திரும்ப கட்டப்பட்டது. இன்றைக்கும் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தவறு செய்து நாங்கள் சிறைப்பட்டு போனாலும் எங்களை மீட்டு ரட்சிக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எங்களுடனே கூட இருக்கிறீர். நாங்கள் உம்மை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கவும், நீர் எங்களுக்கு சொன்னவைகளை நாங்கள் செய்வதில் சந்தோஷப்படுகிற மக்களாக இருக்கவும் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை தாரும். உன்னுடைய முதிர் வயதிலும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கழுகுகளைப் போல் பறப்பார்கள். அவர்களோடு இளைஞர்கள் ஓடினால் கூட அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் ஜெபம் செய்கிற மக்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.